அப்படின்னு எதிர்பார்க்காத பணவரவு, எதிர்பார்க்காத பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அசுர வளர்ச்சி, இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கைவீசி நடந்தால் கடலும் கை கட்டும் கடகராசி நேயர்களுக்கு. போட்ட பிளான் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங்லாம் எஸ்டிமேட்டை தாண்டி போகும். சார் எஸ்டிமேட்டை தாண்டி ஏற்கனவே ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னு பற்றாக்குறைகளை சந்திக்கிற நிலை சிம்மராசி நேயர்களுக்காக. அலுவல மீன்ல நலுவல மீனா இருக்கிறது விருச்சிகராசி நேயர்களுக்கு நன்மை தரும். பட்டும் படாம பேசுங்க, தொட்டும் தொடாம பேசுங்க. ஒரு விசாரணைய போட்டுடுவோம். இன்னைக்கு புலன் விசாரணைங்கிறது மீனராசி நேயர்களுக்கு உண்டு. அப்ப நாட் 7 ஜேம்ஸ் பாண்டு அப்படின்னு சொல்ற தருணம் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்காக. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 26ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். அருமையான ஜோதிட தொடர்கள், ஜோதிடத்தினுடைய சாராம்சம் நிறைந்த நிகழ்வுகள், கதைகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளம் சிறப்பான விதத்துல கண்களுக்கு அருமையான விருந்தாக உங்களுக்காக அமைய போகுது. என்னுடைய ஜோதிட படைப்புகள் எழுத்து வடிவத்தையும் சொல் வடிவத்தையும் தாண்டி காட்சி வடிவமாக உங்களுக்காக, உங்களை தேடி, உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளில். இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல காலை 9:57 வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார். அதற்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திரையோதசி திதி 4:41 வரைக்கும் அதிகாலையில இருக்கு. அதற்கப்புறமேல் சதுர்த்தசி திதி வந்துடுது. சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். பூராடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, பிற்பகல் 12 1:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் புனர்பூசம், பூசம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே. பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம பாசத்திற்குரிய நேயர்கள், போராட்டத்திற்குரிய நேயர்கள் யாராவது பூராட நட்சத்திரத்துல இருந்தால் சந்திராஷ்டமமே கார்த்திக் சார் இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்கிறேங்கிற கவலை வேண்டாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம ஏதாவது ஒரு பிரீதி செய்யணும்ல, அதுக்கு தானே உங்க நிகழ்ச்சி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அன்புக்குரிய நேயர்கள் பூராட நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா, சார் தேனா சார், மான் போச்சு தேன் வந்துதா சார், இந்த மானே தேனே பொன்மானே மயிலே குயிலே எல்லாம் இளையராஜா பாட்டுல கேட்டிருக்கோம். அதுக்கடுத்து ராசி பலன்ல தான் இந்த தேனெல்லாம் கேட்கிறோம், தேனெல்லாம் பார்க்கிறோம். தேன் ஒரு மிகப்பெரிய பரிகார பொருள். இன்னைக்கு ஒரு ஸ்பூன் தேன் பால்ல கலந்து சாப்பிட்றதோ இல்ல அப்படியே பச்சையா சாப்பிட்றதோ, அந்த தேனினுடைய மகத்துவம் தெரிஞ்சுக்கிறதோ, சிறிய அளவுக்கு தேன் ஆலயங்களுக்கு தானம் கொடுப்பதோ இல்ல நம்மளே அதை உணவுல உட்கொள்வதோ இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல ரொம்ப பெரிய பிரீதியா இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்துக்கு சார் தேன் அப்பேற்பட்டதா சார், தேன் தேனி பூச்சி உமிழ்ந்த நீரா சார், இட்ஸ் அ பிரசிபிடேட், இட்ஸ் நெய்தர் லிக்விட் நார் அ சாலிட். அது அந்த பிரசிபிடேட் ஃபார்ம்லேயே உங்களுக்காக இருக்கும். உடல் நலத்திற்கும் ரொம்ப நல்லது. உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் இன்னைக்கு செம்ம ஷார்ப்பா இருக்கும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு இந்த தேன் இந்த நட்சத்திரத்துல இன்னைக்கு சாப்பிடுவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமா செய்துட்டு அதற்கப்புறமேல் இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ரொம்ப பெரிய எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்காக இருக்குங்கிறத சொல்ல முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம், சாண்டல் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். நெத்தியில சந்தனம் கூட வச்சுட்டு இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கிறதும் அந்த சந்தன நிறம் கொண்ட வஸ்திரத்தை, சந்தன நிறம் கலந்த வஸ்திரத்தை இன்னைக்கு நாள்ல பயன்படுத்துவது கூட உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு கொடுத்துரும். அப்போ இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல புனர்பூசம் பூசம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து காப்பாற்றப்படும்.
அப்போ போராட்டத்திற்கான களமாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் இமேஜ், செல்ஃப் எஸ்டீம் பெரிய அளவுக்கு பேசப்படும். கெத்தான ஆளு அப்படிங்கிற பேர்லாம் இன்னைக்கு வாங்கிடுவீங்கன்னா பாத்துக்கங்களேன். இந்த லப்பர் பந்து என்ன எம்பு எம்புமோ அவ்வளோ உயரங்கள் இன்னைக்கு நாள்ல போலாம். அதே மாதிரி பயப்படணுங்கிற அவசியம் இருக்காது. பயத்துக்கே பயம் காட்டுவேன்னு சொல்ற அமைப்பு மேஷராசினியர்களுக்காக இருக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள், உங்களுக்காக பணிபுரிபவர்கள் பெரிய அளவுக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு தேடி சேர்ப்பார்கள். பிரயாணங்கள் சுகந்தன்னன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு காணப்படும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இவர் நம்ம ஆளுங்கிற வார்த்தை தான் நிச்சயம் இருக்கும். ரிஷபராசி நேர்கள் வைத்திருக்கிறதோ ஒரு சங்கம். அந்த சங்கத்துல இவங்க தான் தலைமை சிங்கம். மொத்தத்துல எல்லோரும் பாராட்டக்கூடிய தங்கம்ங்கிற பேரை இன்னைக்கு வாங்கிடுவாங்கன்னா பாத்துக்கங்களேன். சார் எங்கள் தங்கமா சார்? ஆமா, உங்கள் தங்கம், எங்கள் தங்கம், நம்ம தங்கம்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, ஆபரணம் சேருதோ இல்லையோ உங்க பேருக்கான உங்க குணத்துக்கான ஒரு 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 தங்கம் நிச்சயமா இன்னைக்கு கிடைக்கும். ஒரு பாராட்டோ பரிசோ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு. மாலை நேரத்துல ஒரு புது முயற்சி செய்ய வேண்டிய நிலை, புது சந்திப்பு, புது அறிமுகம், கை கொடுக்கும் கைன்னு சொல்ற அளவுக்கு இருக்க வேண்டிய நிலை ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீ கொடுத்ததை திருப்பி கொடுத்தா நானும் அன்பை கொடுத்தா அன்பை கொடுப்பேன், வம்ப கொடுத்தா வம்ப கொடுப்பேன்னு சொல்ல வேண்டிய தருணம். இப்ப சந்திரன் உங்களுக்கு 2ஆம் பாவத்துல என்ன கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான். உச்சம் பெற்ற குருவோடு அவர் இணைய போகிறார். அப்போ குருவும் சந்திரனும் இணையக்கூடிய கஜகேசரி யோகத்தை உங்க குடும்பத்துல இருப்பவர்களும் உங்களால் அனுபவிப்பார்கள். உங்களால் பொருளாதார ஆதாயங்கள் அனுபவிப்பார்கள். கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, மனமே பணமேங்கிறதெல்லாம் மிதுனராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். கௌரவம் அந்தஸ்து குடும்பத்தில் காப்பாற்றப்படும். உங்களுடைய பிம்பம் உயர்த்தி பேசப்படும், உயர்த்தி பார்க்கப்படும். அப்ப பண வரவு, பொருளாதார ஆதாயம், கூகுள் பே அமௌண்ட் எல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. குடும்பத்துல இருந்த வேற்றுமை உணர்வுகள், சண்டை சச்சரவுகள், வம்பு கலாட்டாக்கள், கோபதாபங்கள் மறைவதற்கான தருணம். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு எதிரியை பார்த்து கேட்டுதான் ஆகணும். அழகர் மலையழகா இந்த சிலை, அந்த தில்லானா மோகனாம்பாள் படத்துல வந்த மாதிரி ஒரு பாட்டு, தயா தகா திடீர்னு சந்தோஷ நடனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். சார் முருகப்பெருமானா சார்? தூயனே வேலவா மாயவா சண்முகா எனையாலும் சண்முகா. ஆமா, இன்னைக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். முருகன் பெயர் கொண்டவர்களை சந்திக்க வேண்டிய தருணம். முருகனினுடைய பாடல்கள் போகும்போது பிரயாணத்துல கேட்கிறதோ, முருகனோட பெருமையை காதுகளால் கேட்கிறதோ, முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் காதுல விழும்போது சார் முருகன் எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டாரா அப்படிங்கிற நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, 1000 நிலவே வா, இந்த பிம்பிலிக்கு பிலேப்பி அதாங்க 10,000 நான் 1000ன்னு தான் சொன்னேன், கடைசியில பார்த்தா 10,000ன்னு வந்து நிக்குதே அப்படின்னு எதிர்பார்க்காத பண வரவு, எதிர்பார்க்காத பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அசுர வளர்ச்சி இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கைவீசி நடந்தால் கடலும் கை கட்டும் கடகராசி நேர்களை பார்த்தால். அடடா, கடலும் கை கட்டும் அப்படின்னு கடலும் கை தட்டும் கடலும் கை கட்டும் கடகராசி நேர்கள் வருகையை பார்த்தால் டைட்டில் கார்ட்லயே எழுதலாம் போல இருக்கே. உச்சம் பெற்ற குருவோட சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியில இணைந்து சஞ்சாரம் செய்யறதுங்கிறது கஜகேசரி யோகம். பகவத்கீதை காட்சியில கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நிக்கிறப்ப யாரால அவங்கள தோற்கடிக்க முடியும்? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்வஸ்ரீ விஜயோ பூதி துவாம் நீ திரும திர்மமாம். அப்ப வெற்றி, பாராட்டு, புகழ் உங்களை தேடி வருவதற்கான தருணம். எதிர்ப்புகளை எதிர்த்து காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்கு உண்டு. இன்னைக்கு உங்களை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே போலாம். இப்படி சுபத்துவமான காம்போ என்ன இருக்கும்னு கேட்கறது தானே ஜோசி. அடுத்து இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கன்ஃபார்ம் ஆகல, எனக்கு ஓரங்கட்டிடுச்சு, ஒதுங்கிடுச்சுன்னு நீங்க சொல்லல, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லல. அப்போ உங்க ராசியில வீட்டு இருக்க கேதுவும் சரி, இன்னும் சந்திரனோட வருகைக்காக அவங்க காத்திருக்காங்க. இந்த சந்திர பகவான் கேதுவை கடக்கிற வரைக்குமே நிறைய பதட்டமான தருணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சர்ப்ப கிரகங்களுக்கும் சந்திரனுக்கும் ஆகாத ஒரு நிலை ஜோதிடத்துல சொல்லப்படுது. அப்ப ஆகாத நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். சார் ஆகாத நாளா சார்? வெயிட்டிங் லிஸ்டா சார்? கேன்சலேஷனா சார்? கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் லேட் ஆகுதா சார்? வாகனங்கள்லாம் தாமதம் ஆகுதா சார்? உங்க ராசியே சந்திரனோட வருகையை எதிர்பார்த்து ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்களும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ற நிலை இருக்கும். கணவன் மனைவியிடையே
வேற்றுமையான உணர்வுகள், சிநேகிதர்களுக்குள்ள ஒரு புரிதலின்மை, டுகெதரா செய்ய முடியாத தருணங்கள், இன்னைக்கு போட்ட பிளான் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங்லாம் எஸ்டிமேட்டை தாண்டி போகும். சார் எஸ்டிமேட்டை தாண்டி ஏற்கனவே ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னு பற்றாக்குறைகளை சந்திக்கிற நிலை சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாட்டுடை தலைவனும் நீங்க தான், பாட்டுடை தலைவியும் நீங்க தான். ஓ இங்கிலீஷ் போயிட்டு நீ உட்கார்ந்தீங்கன்னா உன்னை விட நான் ஹைட்டேன்னு சொல்ற அளவுக்கு நாள் இருக்கும். அப்ப எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் எவ்வளவு பெருசு இருந்தாலும் சரி, ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன். கன்னிராசி நேர்களே நான் சொல்றேன், நீங்க குட் கேப்டன். அலைய துடுப்ப போடுங்க, கப்பலை செலுத்துங்க, ஜெயிக்க போறது நீங்க தான் இருக்கும். நங்கூரம் ஸ்ட்ராங்கா போடுவீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. பிரேக்குங்க, பிரேக்கு. எதிரிக்கு பிரேக் போடுவீங்கன்னா பாத்துக்கங்களேன், உங்களுக்கு பிரேக் இல்லைங்க. நம்ம நிகழ்ச்சியில வேற பிரேக்குன்னு நினைச்சுக்காதீங்க. பிரேக்கே இல்லாம போறது தான் நம்ம நிகழ்ச்சி. அப்ப இன்னைக்கு பிரேக்கே இல்லாம கன்னிராசி நேயர்கள் வாகனம் வரும். கன்னிராசி நேயர்கள் வாகனம் வருது, அடுத்தவர்கள்லாம் ஓரமா போங்க, ஓரமா போங்கன்னு வீரம் பேச வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ உங்களை பத்தின ஒரு பெருமை, புகழ், பாராட்டு டெஃபினட்டா இருக்கும். எதிரியும் பார்த்து பாராட்டும் அளவிற்கு இன்னைக்கு என்னுடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு இருக்கும். அங்கலாய்ப்பு, திருஷ்டி, பொறாமை, ஆற்றாமை, இயலாமைலாம் உங்களை கொஞ்சம் லைட்டா அட்டாக் பண்ணும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி யாராவது புகழ்ந்தாங்க, யாராவது ஆகா ஓகோன்னு பேசினாங்கன்னா தட்டி விட்டுட்டு போங்க. காரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டு புகழ்றாங்க, அவங்களோட பாராட்டு மலையில் நனைய தயாரா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஒண்ணே ஒண்ணு, பழி வாங்குறேன், கோபதாபம், குறை பேசுவது, இதை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு நன்மை. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை சார் ரெக்க 2 தான் இல்லை சார். அறக்க பறக்க வேர்க்க விறுவிறுக்க ஓடு 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 உடியா 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 ஏறு ஏறு வேகமா ஏறு வேகமா ஏறு, நானா ஏற மாட்டேங்கிறேன், உடம்ப தூக்கிட்டு ஏற முடியல அப்படின்னு ஓட்டப்பந்தயத்திலயா கலந்துக்க முடியுது, எம்பி எம்பி குதிக்க வேண்டியதா இருக்கு. இந்த எம்பிஏ படிப்புங்கிறது எம்பி எம்பி குதிச்சு வருதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும். கற்றது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற புரிதல் பெரிய அளவுக்கு ஏற்படும். இன்னைக்கு டென்ஷன் பார்ட்டி பார்ட்டி தான், ஆனா நீங்க டென்ஷன் பார்ட்டியா இருக்கீங்கல்ல. லாஸ்ட் மினிட் சப்மிஷன், லாஸ்ட் மினிட் டிசிஷன், இந்த ஃபைல்ஸ் அனுப்புறது, அக்னாலேஜ்மெண்ட் அனுப்புறது, ப்ரூஃப் அனுப்புறது பெரிய அளவுக்கு இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும். இந்த நியாய விலைக்கடை அநியாய விலைக்கடையில பேசி என்னப்பா இது அநியாயமா இருக்குன்னு நீங்க சொல்லல துலாம் ராசி நேர்களே, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இமேஜ் டேமேஜ் ஆகாம இருந்தா போதும் சார். மை இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆகல அப்படின்னு கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலை. சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, சிக்னல், பஞ்சாயத்து, டிராஃபிக், இதுல எல்லாம் இந்த வாகன நிறுத்தம் இடம் இதுங்களெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்து மறையும். கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட்டால் இன்னைக்கு நாள் பெரிய அளவுக்கு ஜெயமாகும். கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கிறது விருச்சிகராசி நேர்களுக்கு நன்மை தரும். பட்டும் படாம பேசுங்க, தொட்டும் தொடாம பேசுங்க, வீரம் பேச வேண்டாம், ஓரமா நிக்கிறது உங்க மரியாதைக்கு நல்லது. நமக்கு சமமில்லாத ஆளோட இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போறது இல்லை, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க போறது இல்லை. இந்த மார்க்கெட்டிங்ல நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ண போறாங்க. இன்னைக்கு பாருங்க 4 இடத்துல இருந்து லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குங்க பண்றாங்க, பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலை. இன்னைக்கு ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜியோடைய பாதிப்பு இருந்தாலும் உங்க ஃபேஸுக்கு எந்த டேமேஜும் வராது. கொஞ்சம் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், கௌரவம் காப்பாற்றப்படுங்கிற அமைப்பு தான் விருச்சிக ராசி நேயர்கள். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிர்பந்தம் நிர்பந்தம் சார். அது என்ன சார் நிர்பந்தம் அப்படின்னா, கொஞ்சம் முடிவெடுக்க முடியாத தருணங்கள், ஃபோர்ஸ் பண்ணி நெருக்கடி அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கூட்ட நெரிசல்ல காத்திருக்கிறது, பயங்கரமா வேர்த்து போறது, கண்ணா பின்னான்னு மூச்சு வாங்குறது, கொஞ்சம் ஒரு பக்கமாவே வலிக்குது சார், விரல்கள் மரத்து போகுது, தலை சுற்றல் ஒரு மாதிரி இருக்குன்னு பெண் தனுசு ராசி நேர்களா இருந்தா சொல்ல வேண்டிய ஒரு நிலை. தூக்கம் அது எங்க சார் வருது, தூங்குனாலே கடன், வட்டி, வரி, வாய்தா, இன்கமிங், அவுட் கோயிங் இதை பத்தி தான் யோசனையாவே இருக்கு. இதுல வேற இந்த சைபர் கிரைமோட பாதிப்பெல்லாம் வருதான். என் பேர் இது லிஸ்ட்ல இருக்கா, நான் வேற கூகுள் பேல எல்லாம் பேமெண்ட் வாங்கியிருக்கேனே, அதை வாங்கியிருக்கேனே, இதை வாங்கியிருக்கேனே. இந்த ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்கு பாரம் தர வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு காணப்படும். நிர்பந்தம், ஒரு எக்ஸ்ட்ரா காசை கொடுத்தே ஆகணும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்றதோ, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டெபிட் ஆகுறதோ, எனக்கு தெரியாம இந்த அமௌண்ட்டை பேங்க்ல இருந்து எடுத்துட்டாங்களே, எனக்கு தெரியாம இந்த பணத்தை வாங்கிட்டாங்களே, கமிஷன் ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற வருத்தம் நியாய விலைக்கடை அநியாய விலைக்கடை ரெண்டுலையுமே இருக்கும். நியாய விலை ஆட்டம், அநியாய விலை ஆட்டம். 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களாம், 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கலாங்களாம், 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களாம். இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட், எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தாலே பீதியாக வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும்.
பீதி தான், பயப்படலாம் வேண்டாம். நீங்க தான் அதுல என்ன பெரிய டீசென்ட் வேண்டியிருக்கு? நீங்க தான் பீதின்ட்டீங்க, சந்திராஷ்டமோன்ட்டீங்க, நல்லாவே தெரியுது. சந்தன கலர் உங்களை காப்பாத்தும் தனுசு ராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன். இந்த ஃபார்முலா, இந்த கொள்கைக்கான கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, சில உறவுகளை மகர ராசி நேயர்களே தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. சபை நாகரீகம் கருதி கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை. டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத் அப்படின்னு சொல்ற தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்னைக்கு பாருங்களேன், நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. அப்ப இன்னைக்கு மகர ராசி நேயர்களே ஒரு இடத்துலயாவது நீங்க நடிக்கல, உங்களுக்கு நான் ராசி பலன் அடங்கப்பா ஆக்டிங் விட மாட்டீங்களான்னு. இன்னைக்கு ஆக்டிங் விட்டுதான் ஆகணும். பெண் மகர ராசி நேயர்களா இருந்தாலும் சரி, ஆண் மகர ராசி நேயர்களா இருந்தாலும் சரி, புரோட்டோகால் ப்ரொசீஜர் கொஞ்சம் பம்மி தான் பேசணும், பயந்து தான் பேசணும், நயந்து தான் பேசணும். அப்புறம் அது நடிக்கிறது தானே, நடிச்சுதான் ஆகணும், நடிக்க மாட்டேன்னுலாம் நீங்க சொல்ல முடியாது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனசு தடுமாறும், அது நினைச்சா இடம் மாறும். எங்க சார் ரொம்ப அலைச்சலா இருக்கு அப்படின்னு. மன உளைச்சல் அழைச்சல்ங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா உங்க சிநேகிதர்கள் சிநேகிதிகள்கிட்ட யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட கால் பண்ணியோ, வீடியோ கால் பண்ணியோ, ஒரு நீண்ட நேர கான்ஃபரன்ஸ் கால் எடுத்தோ புலம்பி தீக்கணும். சமுதாய கோபம்ங்கிறது பெரிய அளவுக்கு பொங்கி எழ வேண்டிய தருணம். நம்ம வேற அநியாயத்தை பார்த்தா பொங்குவோம், அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்போம். இந்த உலகமே அபத்தமா தான் போயிட்டு இருக்கு, நாம மட்டும் நேரா போனா எப்படி அப்படின்னு. உங்க ராசியில விட்டு இருக்க ராகு பகவான் பின்னாடி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு, ரிவர்ஸ்ல தான் போவாரு. உங்களையும் முன்னேற விடாம சட்டையை இழுத்து பிடிச்சிருப்பாங்க. சுகர் லெவல், ப்ரெஷர் லெவல், ஹெல்த் கன்சர்ன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். முகப்பரு, கட்டி, கொப்பளம், சூட்டுக்கு கொப்பளம், இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் முகத்தில் அடையாளம் எங்கே காணலாம்ங்கிற ஒரு ஒரு தவிப்பு இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். லெபரேட்டரி ஹெல்த் இஷ்யூஸ், மருந்து மாத்திரைக்கான பற்றாக்குறைகள், மருந்து தீந்துடுச்சான், மாத்திரை தீந்துடுச்சான்னு யாரோ ஒருத்தர் சொல்லலை, நான் கும்பராசிக்கு ராசி பலன் சொல்லலை. அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசங்கள், புராணங்கள் மனதிற்கு சுகம் தரக்கூடிய அமைப்பாகவே பார்க்கப்படும். அப்போ இன்னைக்கு மாற்றுத்திறனாளியை கடந்து வருவதோ, அதே மாதிரி நீல கலர் வஸ்திரம் அணிந்தவர்களை கடந்து வருவதோ, ஆமா சார் சொன்னாலும் சொன்னீங்க, இது லைட் ப்ளூ, இது டார்க் ப்ளூ, இது நேவி ப்ளூ, நானே ப்ளூவா இருக்கேன்னு, ப்ளூ மார்னிங், ப்ளூ காஃபி, ப்ளூ பிரேக்ஃபாஸ்ட், ப்ளூ லஞ்சு, இப்படிலாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி காலில் கட்டு போட்டவர்கள், காலில் அடிபட்டவர்கள், வாக்கர் வைத்து நடப்பவர்கள், உங்களுடைய உதவியை சற்று எதிர்பார்க்க வேண்டிய நிலைங்கிறது இருக்கும். உடனே வேகமா எனக்கு டைம் ஆச்சுன்னு போகாம, லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்வோம். இது ஏன் அடிபட்டுச்சு என்னன்னு கேட்போம். அது ஸ்ட்ரேஞ்சரா இருக்கட்டும், ஒரு தேர்ட் பர்சனா இருக்கட்டும், ஒரு விசாரணைய போட்டுடுவோம். இன்னைக்கு புலன் விசாரணைங்கிறது மீனராசி நேயர்களுக்கு உண்டு. நீங்களே சிஐடி சிங்காரமா வலம் வர வேண்டிய அமைப்பு, சின்ன சேலம் சிங்காரமா வலம் வர வேண்டிய அமைப்பு, இன்ஸ்பெக்டர் சிங்காரமா வலம் வர வேண்டிய அமைப்பெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கங்களேன். அப்ப நாட் 7 ஜேம்ஸ் பாண்டு அப்படின்னு சொல்ற தருணம் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். சார் டைட்டில் கார்டிலே போடலாம் போல இருக்கு, மீனராசி ஜேம்ஸ் பாண்டுன்னு. இப்படி ஆராய்ச்சி மணியாக, ஆராய்ச்சி நபராக வலம் வர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்கு உண்டு. பொருளாதாரங்கள் தேவைக்கேற்ப இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிக்கணும். கடின உழைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா விசித்திர தோற்றம் கொண்டவர்களை சந்தித்து கடந்து வர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, அகிலாண்டேஸ்வரி திருவண்ணாக்காவல் அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புலிங்கேஸ்வரியும் பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.